இதுதாங்க சரியான நேரம் உங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு. நேரங்காலம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து அப்படின்னு யோசிக்காம, இப்போ முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ பண்ணலாமான்னு யோசிச்சுட்டீங்களா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோவிட் வந்துருச்சு, நான் அப்புறமா ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறமா உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு, மார்க்கெட் என்ன ஆகுமோ தெரியாது. அண்ட் ஒரு 1 இயர் முன்னாடி கூட ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, மார்க்கெட் இப்போ வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, இப்போ பண்ண வேணாம், தள்ளி போடுறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ். நீங்கள் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, ஒரு எஸ்ஐபின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைம்லைன் இங்கே ஆரம்பித்து 1 இயருக்கு போட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அந்த எஸ்ஐபியை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் போட போகிறீங்கன்னா இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஈக்விட்டியில் 5 வருஷம் கழிச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரலாம். 1 இயர் கழிச்சோ 6 மந்த்ஸ் கழிச்சு மார்க்கெட் குறைஞ்சதுன்னா அதிக யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. 4வது 5வது வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஏன்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. 100 ரூபாயில வாங்குற பொருள் 80 ரூபாய்க்கு வரும்போது அதிகமாக யூனிட்ஸ் வாங்குவீங்க. திருப்பி 75 வந்து திருப்பி 80, 85, 100 வரும். அப்போது ஆப்வியஸாக உங்கள் யூனிட்ஸ் வந்து என்ஏவி அதிகமாகுது, ப்ரைஸ் அதிகமாகுது. ஓவரால் யூனிட்ஸ் அதிகமாக வாங்கி வச்சதுனால என்ஏவி வந்து 100 கிராஸ் பண்ணும்போது உங்கள் ரிட்டர்ன்ஸும் அதிகப்படியாகும். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பியூட்டின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ மார்க்கெட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ட்ரேட் வார் இருக்குது, என்ன ஆகுமோ தெரியாது. அப்புறம் ஏஐ வந்து எல்லா ஜாபும் போகுது, வேலை அப்படியே காலி ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்தியா வந்து என்ன பண்ண போகுது, சைனாக்கு சப்போர்ட்டா, பாகிஸ்தானுக்கு எது சண்டை, இப்படி எப்படி ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தோன்னா வேணாப்பா நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலே நிறைய பேருக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ். பிப்ரவரி மார்ச்சில் 70 to 73,000 போச்சு. இப்போ மறுபடியும் 82,000 போயிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சில பேர் காஷியஸாக இருங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் இப்போவும் சில பேர் புல்லிஷாக இருங்க, இன்னும் மார்க்கெட் சூப்பராக போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் என்னென்னா, இந்தியாவோட எக்கனாமி இங்கே இருந்து அடுத்த 5 இயர்ஸில் டபுள் ஆகும். அட்லீஸ்ட் $4 trillion வந்து $7 trillion, $6 to $7 trillion. சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இது ஆகும். இது ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் தானாகவே ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறது தான் கஷ்டம். இது பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அது தெரியாது, ஃபியூச்சரில் இருக்குமா இருக்காதா தெரியாது, அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தால் என்ன ஆகும் தெரியாது. பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் டேக்கன் கேர் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் டீம் இருப்பாங்க, ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அது என்ட்ரி ஆகலாமா எக்ஸிட் ஆகலாமா, ஒரு பாண்டாக இருந்தாலும் கரெக்டான ப்ரைஸில் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ எல்லாமே பண்ணுவாங்க. சரி 1 இயருக்குன்னா என்ன பண்ணலாம், ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் போடலாம். ஸோ தட் 1 இயருக்குள்ளே எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு சேஃபாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி 3-4 வருஷம் எடுத்தால் மல்டி அசெட் அலோகேஷன் இல்லை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். அதே மாதிரி 5+ இயர் போனால் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ, ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி இந்த டைம் பீரியட் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ ஒரு காலேஜ் எஜுகேஷன் உங்கள் பையனோ பொண்ணோ 5 வயசில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ மிட் கேப்போ ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே இல்லை ஒரு 25-30 வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஈஸியாக போடலாம். லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸு 15 ஏன் 20% மேலே கூட வரலாம். அண்ட் ஆஸ் பர் செபி ரூல்ஸ் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சரி அட்வைசரும் சரி கண்டிப்பாக இது வரும் கண்டிப்பாக இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ட்ராக் ரெக்கார்டு, சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ இருக்குது, பெஞ்ச்மார்க்கை இது இவ்வளோ பீட் பண்ணுது. பெஞ்ச்மார்க்னா என்ன, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு 250 கம்பெனிக்கான இண்டெக்ஸு 18% கொடுத்துருக்குங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்ட்ரா 2% கொடுத்துருக்கு, மீதி ஃபண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக இவ்வளோ தான் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதான் உங்களுக்கு தேவை. ஒரு 10 இயர்ஸில் ஆவரேஜாக 18% பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸ். உங்கள் ஃபண்டு வந்து இந்த ஃபண்டு போட்டிங்கன்னா 20 கிடைக்கலாம், 22 கிடைக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸில் போடுறது ஒன்று, எக்ஸ்ட்ரா 4% ஒரு 10 இயர்ஸில் 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு யோசிக்கலாம். அண்ட் வீடு வாங்க போகிறேன் ஒரு 7-8 வருஷம், அண்ட் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நான் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். இப்போ வீடு வாங்குறத விட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இதை வந்து தள்ளி போடுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாலும், இல்லை நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்க இந்தியாவில் இருந்தால் செட்டில் ஆவீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஃபியூச்சரில் தான் வீடு வாங்க போகிறேன், இப்போ அவசியம் இல்லை. நிறைய பேர் வீடு வாங்கி வச்சுட்டு
டயர் 1 சிட்டி, சென்னை பெங்களூர் மாதிரி சிட்டியில் வீடு வாங்கி வச்சுட்டு அப்புறம் அந்த வீட்லேயும் இல்லாமல் வாடகை விட்டுட்டு பசங்க ஸ்கூலுக்காக வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னு ஃபாரின் போயிட்டு அந்த வீடு வாடகைக்கோ பூட்டி வச்சுருப்பாங்க. வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் எப்போ வீடு வாங்கி தங்க போகிறீங்களோ அப்போ போயிடுங்க. அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹவுசிங் ப்ரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகாது. பீக் அவுட் ஆயிடுச்சுன்னா சேச்சுரேஷன் லெவல் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு மேபி இன்னொரு 5-10 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் புரிஞ்சுதுன்னா வீடு வாங்குற டெசிஷனை யோசிச்சு எடுங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். இதெல்லாமே வந்து எஸ்ஐபி மூலமாகவே பண்ணலாம். ஸோ வீடு வாங்குறது அண்ட் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட்டு, இது எல்லாமே பண்ண முடியும். இது எல்லாமே டிட்டர்மைன் டைம்லைன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் ஃபீஸ், இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னா மாதம் ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் மாதம் 8000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா வரைக்கும் ஈஸியாக கட்ட முடியும். அண்ட் ஈஸியாக முடிஞ்சுதா எடுத்து கட்டிக்கலாம். இல்லை குவார்டர்லி கட்டணுமா ரீடீம் பண்ணி கட்டிக்கலாம். வித்தின் அ டே பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி பென்ஷனுக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக போட்டுட்டு அக்யூமுலேட் பண்ணிவிட்டு 55 வயசோ 60 வயசோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கூட பாசிபிள் உண்டு. உங்களுக்கு எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பணம் போட தேவையில்லை. நீங்கள் பணம் விட்ரா பென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்கள் பணம் பெருகவும் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஏன்னா 7-8% நம்ம விட்ரா பண்ணுறோம். அந்த ஃபண்டு 14-15% வளரும்னு ஒரு நம்பிக்கையில் பேஸ்ட் ஆன் ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறோம். ஸோ மீதி 7% அடுத்த 10 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்றது ஒரு கணக்கு. இது வந்து லாஸ்ட் 20-30 வருஷத்துக்கான ஃபண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணால் உங்களுக்கே புரியும். சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு தான் மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் சொல்லும். ஸோ ஒரு பணம் எவ்வளோ குயிக்காக மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு செஸ் போர்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் போர்டில் ஒரு ஒரு ஏழை விவசாயின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து பணம் என்கிட்ட பொருளே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் வந்து கேட்பார். அரசர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு செஸ் போர்ட் கொண்டு வாங்க அப்படின்னோடனே எல்லாருமே ஆச்சரியமாயிடுவாங்க. ஸோ அப்போ கூட அவர் அரசர் சொல்வார், உனக்கு 1 லட்ச ரூபா பணம் தரேன், 10 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னும் போது இவர் சொல்வார், அரசு அவ்வளோலாம் வேணாங்க, எனக்கு ஒரு 64 ஸ்கொயர் இருக்கும். ஒரு செஸ் போர்டு எடுத்தீங்கன்னா முதல் ஸ்கொயரில் ஒரு பருக்கை அரிசி வைங்க, அது ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் டபுள் ஆகிட்டே போகணும் அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள், இது கொடுத்துடலாம், அரிசி தானே, என் பணம் மிச்சம் அப்படின்ட்டு கூட இருந்த மந்திரிகள்லாம் சிரிப்பாங்க, அரசனும் சிரிப்பாங்க. இவர் வந்து பொறுமையாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஒரு 8 போகும், 1ன்றது 2 ஆகும், 4 ஆகும், 16 ஆகும், 256 ஆகும், 256 × 256. அப்போ டபுள் ஆகிட்டே போகும்போது பாதி கட்டத்துக்கிட்ட வந்தோடனே அவரு அரசவையில் இருந்த எல்லா இதுவும் காலியாயிடும். ஐ மீன் நம்ம அரண்மனையில் இருந்த எல்லா அரிசியும் காலியாயிடும். இன்னொரு கட்டம் போன உடனே அவங்க ஊர்ல இருந்த எல்லா அரிசியும் காலியாயிடும். ஒரு கட்டத்துல அரசர் வந்து போய் தேவையில்லாம உங்ககிட்ட கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் ராஜாவோட பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பதான் வந்து புரியும். இதுதான் கம்பவுண்டிங்கான ஸ்டோரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, 10 வருஷத்துல உங்க பணம் 2 to 3 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். 15 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்க பணம் வந்து 4 மடங்கு ஆகும். 20 வருஷத்துக்கு 3 மடங்காகும். 20 வருஷத்துல உங்க பணம் 4 மடங்காகும். ஸோ அடுத்த 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டபுளா ஆகிட்டே போகும். ஸோ நீங்க என்னோட லைஃப் டைம்ல நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது அப்படின்னா, ஒரு 25 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 50 வயசுக்குள்ள உங்க பணம் வந்து 8 மடங்காகும். எஸ்ஐபியில மட்டுமே சொல்றேன். லம்சமா போட்டீங்கன்னா இதை விட குயிக்காவே பணம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பணம் வந்து 3 to 4 இயர்ஸ்லேயே டபுள் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. என்ஐவி டபுள் ஆச்சுன்னா உங்க பணம் டபுள் ஆக போகுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐபியை தள்ளி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எஸ்ஐபியில் பணம் போட்டு ஒரு வருஷத்துலேயே ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா குயிக் ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்காது. இந்த 3 மிஸ்டேக்கையும் அவாய்ட் பண்ணிக்கோ. குயிக் ரிட்டர்ன்ஸ், அதாவது 6 மாதத்தில் இவ்வளோ வந்துருமா, ஒரு வருஷத்துல இவ்வளோ வந்துருமா, எஸ்ஐபி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடவே போடாதீங்க. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த ஃபண்டு சூப்பராக வந்திருக்கு, அதனால இதில் போட போகிறேன் அப்படின்னா மேபி குறையலாம். அதுக்குன்னு மாற்றக்கூடாது. இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமான்னு பார்க்கணும். அண்ட் அந்த டைம் பீரியட் கண்டிப்பாக கொடுங்க. 5 வருஷம் கொடுத்தாதான் நல்ல ரிட்டர்ன்ஸ்னா வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை தள்ளி போடலாமா, இந்த வருஷம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் யோசிக்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரி கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இல்லை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க.
வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர்.